ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசனை விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்துட்டு அவருக்கு பழைய யாபகம்லாம் அவருக்கு வருது. சேரன் அம்மாவை நினச்சி பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு முடியலைன்னா இப்படித்தான் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து கவனிப்பாங்க சேரன் அம்மா. அதே மாதிரி இன்னைக்கு நிலா பார்த்து கவனிக்கவும் அவருக்கு அவர் மனைவி யாபகம் வருது. நம்ம பெத்த பிள்ளைய மூணும் கூட நம்மளை என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்குதுங்க. ஆனால் இந்த பொண்ணு காய்ச்சன்னு படுத்ததுல இருந்து நம்மளை பார்த்து பார்த்து கவனிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூப்பிட்றாரு. என்னங்கள் ஏதாவது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லைம்மா, உன்னிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் அப்படிங்கிறாப்புல. அதை கேட்டு நிலா என்ன நினைக்கிறாங்கன்னா, பல்லவன் அம்மாவை பற்றி ஏதோ சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் அதை பற்றி பேச கூப்பிடல நிலாவை. நிலா இங்கே வாமா உட்காருமா அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. நான் முடியாமல் படுத்ததுலேருந்து என்னையை பார்த்து பார்த்து கவனிக்கிற இதெல்லாம் பார்க்கையில சேரனம்மா யாபகம் தான் வருது. சேரனம்மா அடிக்கடி சொல்லுவா, ஏங்க நம்மளுக்கு 3 பையனா போச்சு, ஒரு பொண்ணு இருந்தா முடியாம படுத்திருக்க நேரம் அதுதாங்க நம்மளை பார்க்கும், பசங்கள்லாம் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா. அப்ப நான் சொல்லுவேன், என்னதான் இருந்தாலும் பொண்ணு இன்னொருத்தன் வீட்டுக்கு போயிடும், அது எப்படி நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும், நம்மளுக்கு கடைசி வரையும் நம்ம பசங்க தான் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு நான் பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பேன் சேரன் அம்மாட்ட. 1000 சொல்லுங்க நீங்க, ஆனால் நமக்கு ஒரு பொண்ணு இல்லைன்றது நினச்சாலே எனக்கு கவலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவா. சேரனம்மா ஆசைப்பட்டபடியே எங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்கலை, ஆனால் அதுக்கு பதிலாக நீ சோழனுக்கு மனைவியாக இன்னைக்கு என்னைய இந்த அளவுக்கு ஒரு மகளா என்னைய நல்லா பார்த்துக்கிற, இதெல்லாம் பார்க்க சேரனம்மா இல்லையே நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குமா அப்படிங்கிறாப்புல. என்னங்கள் நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி அங்கிள், நான் உங்களை பார்க்காம வேற யாரு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு நடேசன். ஆமாங்கள், எங்கள் அப்பாவுக்கு முடியலைன்னா நான் பார்க்க மாட்டேனா, அதே ஸ்தானத்தில் தான் உங்களையும் நான் நினைக்கிறேன். நீங்களும் என் அப்பா அம்மா தான். நான் எப்பயுமே பேருக்கு தான் உங்களை அங்கிள்னு கூப்பிட்றேனே தவிர, ஆனால் உங்களை என் அப்பாவாக தான் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நடேசன் கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்கள் கண்ணீரெல்லாம் வருது, கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லவும், என்ன உணர்ச்சி வசப்படுறீங்களா அப்படின்னவும், இல்லைம்மா நீ பேசுகிறத கேட்கல இப்போ தான் நினைக்கிறேன், சேரனம்மா என்னட்ட சொல்லுவா, பொண்ணு இல்லாது இப்போ உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு நம்ம வயசான காலத்தில் முடியாமல் படுத்திருக்கையில் தான் ஒரு தண்ணி மோந்து கொடுக்க கூட ஆள் இல்லாத நேரம் தான் நம்மளுக்கு ஒரு பொண்ணு இல்லையே நினச்சி நீங்கள் கவலைப்பட போகிறீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா சேரனம்மா. ஆனால் அந்த கவலையை நீ நிறைவேற்றிட்டம்மா அப்படிங்கிறாரு. சரி சரி, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா அங்கிள் அப்படின்னவும், ஆமாம்மா இதை சொல்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வேற என்னமோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு நடேசன் சொல்கிறாரு, நீ எதை பற்றி நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கெல்லாம் ஒரு கால நேரம் வருமா, நான் கண்டிப்பாக உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன், ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு நடேசன். அங்கிள் இப்போ தான் சொன்னீங்க நீ என் மக மாதிரி அப்படின்னு, அப்போ மகட்ட ஒரு தகப்பேன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது, அது கண்டிப்பாக வரையில நான் உனக்கு எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அங்கிள், இப்போ எதையும் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சோழனுக்கு காய்த்திரியை நினச்சி ரொம்பவே மனசுக்குள்ளே பயம் வந்துருச்சு. ஏன்னா இவன் லவ் பண்ணுறேன்னு வேற சொல்லிட்டா, இவளுக்கு பயந்துக்கிட்டு நம்ம போன சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணியிருக்கோம், கஸ்டமர்கள் கூப்பிட்டா கூட நம்ம கேட்க முடியாத நிலைமைக்கு இங்கே மாட்டிக்கிட்டோம், இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்கையும் நெருக்கையும் நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் பாண்டியன் வராரு. என்ன நீ வந்ததுலேருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், உன் மூஞ்சியே சரியில்லை அப்படின்னு சொல்லவும் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இது இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் வேணாம்டான்னு சொன்னேன், எங்கே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு. ஏதாவது ஐடியா கொடுறா அப்படின்னு சொல்லவும், காயத்ரியுடைய ஃப்ரெண்டும் அங்கே ப்ரோ ஏன் ப்ரோ போனே எடுக்க மாட்டேங்கிறீங்களா, காயத்ரி சொல்லி ரொம்ப அழுதுச்சு, அதனால தான் நான் உங்களை தேடி உங்கள் அட்ரஸை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 பசங்களையும் பார்த்துட்டு சோழனுக்கு கோபம் வருது. ஏண்டா இதெல்லாம் படிக்கிற வயசில் அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாதனமாக சொல்லி விட்டுச்சுன்னா அதை கேட்டு இங்கே எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண வந்திருக்கீங்களா, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சத்தம் போடுறாரு. என்ன ப்ரோ இப்படி பேசுகிறீங்க, அன்னைக்கு மட்டும் கை கோர்த்துக்கிட்டு பார்ட்டியில் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு என்னடானா இப்படி பேசுகிறீங்க, நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன் அப்படி இப்படிங்கிறீங்க அப்படின்னவும், டேய் மரியாதையாக போயிருங்க,
இன்னும் கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா அடி விழுந்துரும் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் போய் காய்கறிகிட்ட சொல்கிறோம், காய்கறி வந்து உங்களை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. காய்கறிகிட்ட போய் அந்த ஃப்ரெண்ட்ஸுக போய் காய்கறிகிட்ட சொல்கிறாங்க, அவர் நாங்களும் போய் பேசி பார்த்தோம், உன்னைய ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறாராம், உன்னைய லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லவும், காய்கறி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிட்டு வீட்டுக்கே வர்றாங்க, சோழன் வீட்டுக்கு. அப்போ சோழனை பார்த்துட்டு, என்ன சோழன் மனசுக்குள்ளே என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, ஃபோன்லேயே உனக்கு நான் சொல்லிட்டேன், உன்னை நான் லவ் பண்ணல, நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகணும்னு சொல்லிட்டேன். நீ வந்து எதையாவது நினச்சிக்கிட்டு இதை பெருசாக கொண்டு போய் விட்டுறாத. என்னால் கஸ்டமர்கள்கிட்ட கூட நான் கால் பண்ண முடியாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லவும், ஏன்னா உனக்கு லவ் பண்ணுற வயசெல்லாம் இல்லை, இப்போ காலேஜில் தான் நீ படிச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் நினச்சி பாரு அப்படின்னு சொல்லவும், அப்புறம் ஏன் எனக்கு நான் ஃபோன் பண்ணுறவட்டெல்லாம் என்னட்ட ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிங்க, அப்படி பிடிக்கலைன்னா அப்பயே நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லவும், அதுக்கு பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு. அப்போ பாண்டியன் பக்கத்தில் இருந்துட்டு, நடந்தது நடந்து போச்சுங்க, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, அவன் ஏதோ வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணது இந்த அளவுக்கு வந்துருச்சு, சிஸ்டர் மன்னிச்சுக்கங்க, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் யாருங்க அவருக்காக மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னவும், சோழனுடைய தம்பி தான் நான் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் என்ன சொன்னாலும் இவரை என்னால் மறக்க முடியாது, நான் சின்சியராக இவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்கறியை பார்த்துட்டு நிலா பக்கத்தில் வர்றாங்க. பாண்டியன் பக்கத்தில் வந்து, என்ன இங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை, சோழனை இந்த பொண்ணு லவ் பண்ணதான், சோழன் வந்து ஃப்ரெண்டாக தான் பழகுனேன்னு சொன்னதுக்கு இந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது, நான் உங்களை மனசார லவ் பண்ணுறேன், என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த பொண்ணு வந்து இப்போ பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. இதை கேட்டு நிலாவுக்கு பயங்கர கோபம் வருது. அப்போ தான் காய்கறியை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு பையன் பேச ஆரம்பிச்சிட்டா உடனே யார் என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ வாட்டுக்கா பேசிட்டு கடைசியில் இப்போ லவ் பண்ணுறேன்னு வேற வந்து சொல்கிற, அவர் என்னைக்காவது உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லவும் தலையை மட்டும் ஆட்டுறாங்க. அப்புறம் எப்படி அவர் லவ் பண்ணுறான்னு நீ வந்து அவர்கிட்ட வந்து இப்போ பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் கல்யாணம் வரையும் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க. அதை கேட்க நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லவும், காய்கறி கன்னத்தை சேர்த்து பலார்னு ஒரு அறை விட்றாங்க. இதை காய்கறி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாருடி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இந்த இடத்த விட்டு இந்த நிமிஷமே ஓடி போயிரு, என்னை கொலகாரி ஆக்கிறாத அப்படின்னு சொல்லி கோவத்துல கழுத்தவே நெரிக்க போயிடுறாங்க. பயத்துல காய்கறி அதிர்ச்சியோட பாக்குறாங்க நிலாவை பார்த்து காய்கறி கேக்குறாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை, அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்த விட்டு இந்த நிமிஷமே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன உனக்கு தெரியணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவமாக கத்த, இங்கே பாரு, உன்னைய பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திரமாக வருது, இந்த இடத்த விட்டு இப்பயே போயிரு அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் கோவப்படாதீங்க, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உடனே போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடி உனக்கு என்னைய பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லவும், இவர்கிட்ட லவ்வை சொன்னால் உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இவருடைய ஒய்ஃபு, போதுமா, இப்போ இந்த இடத்த விட்டு போறியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க காயத்ரி.